இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் 2022 கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா, ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் வெற்றி பெற்ற வாக்குகள் முறையே 153, 245 மற்றும் 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதத்தை காண்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபிசின்னு 3 பேர் ஒரு ஸ்கூல் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏன்றவர் 153 ஓட்டும், பின்றவர் 245 ஓட்டும், சின்றவர் 102 ஓட்டும் பெற்று இருக்காரு. அப்படி இருந்தால் வெற்றி பெற்றவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வெற்றி பெற்றவர்ன்றது யார்? அதிக வாக்குகள் பெற்றவர், அதாவது பி 245. ஸோ அவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது இப்போ பர்சன்டேஜ் ப்ராப்ளம். இந்த பர்சன்டேஜ் ப்ராப்ளம் எப்போ கேட்டாலுமே ஒரே இது தான், 2 விஷயம் கண்டிப்பாக தெரியணும். ஒரு இதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க. அது என்னென்ன விஷயம்னா, எதுலேருந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க முதல்லது. அடுத்தது என்ன நம்மளுக்கு தெரியணும்னா, எதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, இதுதான். ஸோ எதுலேருந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களோ அதை கீழே போட்டுருங்க. எதோட பர்சன்டேஜ் வரணுமோ அது மேலே. ஸோ நம்மளுக்கு இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கான பர்சன்டேஜ் வந்துடும். இதுதான் யூஸ்வலாக நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடு. ஸோ இதில் எதுலேருந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? வாக்குகள்லேருந்து. ஸோ மொத்தம் எத்தனை வாக்குகள் இருக்கோ அதுலேருந்து ஜெயிச்சவரோட பர்சன்டேஜ் கேட்காங்க. ஜெயிச்சவர் எத்தனை வாக்குகள் பெற்றிருக்காங்க? 245. அதாவது எதோட பர்சன்டேஜ்? ஜெயிச்சவரோடது. ஸோ அதனால் இந்த 245 நான் போட்டுறேன். அடுத்தது எதுலேருந்துன்னு கேட்டிருக்காங்க, அதாவது மொத்த வாக்குகள்லேருந்து. அதை முதல்ல நம்ம கூட்டி கண்டுபிடிச்சிக்குவோம் எவ்வளோ இருக்குது மொத்த வாக்குகள்னு. 153, 245, 102. இது மூணே கூட்டினா எவ்வளோ வரும்? 5, 2, 7, 10, மிச்சம் 1, 6, 10, மிச்சம் 1, 2, 4, 5, 500 வருது. ஸோ இங்கே 500 இன்ட்டு இந்த 100. ஸோ இதை அடித்து கொடுத்தா என்ன ஆயிரும்? 2 0 2 0 கேன்சலு. 4 5 5, 4 5 20, மிச்சம் 4 இங்கே போயிடும். 9 49. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வந்துருச்சு? 49% அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர்.